வேற வழி கிடையாது. தம்பி உட்காருங்கப்பா, முன்னுக்கு அசைஞ்சிங்கன்னா நான் ஜோக்க மறந்து போயிடுவேன். உட்காரு, ஒரே இடத்துல உட்காந்து நல்லா ரசிக்கணும் சார். இந்த குழந்தைகளுடைய ஆற்றல் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. எந்த தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு இந்த தலைமுறைக்கு என்ன தெரியுமா? ஆச்சரியப்படுத்துவான். இப்போ இவ்வளோ டான்ஸ் ஆடினாங்களே, என் கிளாஸ்ல ஒருத்தன் நாங்கள் படிக்கும்போது மேக்ஸ் பரிச்சை அன்னைக்கு டேபிள் மேலே ஏறிண்டு ஆடிட்டான். டீச்சர் என்னடா அப்படின்னா, நீங்கள் தான் ஸ்டெப்புக்கு மார்க் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு 16 ஸ்டெப்பு போட்டிருக்கேன். அவன் மார்க் எதில் சொன்னது? மேக்ஸில் சொன்னது. இந்த மாதிரி புதுசாக யோசிக்க முடியுமா சார்? யாருமே யோசிக்க முடியாது. அதனால தான் அவன் யோசிச்சிருக்கான். எந்த கொஸ்டின் சாய்ஸ் விட மாட்டான். பார்த்தீங்களா? தங்கம் எங்கே கிடைக்கிறது? எல்லா நகை கடையும் கிடைக்கிறது. முடிக்கிறான். ஏன் வேடந்தாங்கல் பறவைலாம் பறந்து வருது? நடந்து வந்தா லேட் ஆகும். கீழே எழுதுறான். அவனா எழுதுறான். முட்டையிடாத பறவை எது? ஆண் பறவை. போட்டு வைக்கிறான். பாத்தியார் மண்டையை சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. என்னது ஆண் பறவையா? ஐயோ என்னையா! இதெல்லாம் நம்ம பசங்கள் திட்டிடக்கூடாது. புதுசா யோசிச்சிருக்கான் பாரு. குழந்தைகளை பென்ட்ரைவ் மாதிரி வளர்க்கக்கூடாது. எப்படி? குருட்டு மனப்பாடம் பண்ணி பேப்பர்ல வர்றது யாரு வேணாலும் செய்யலாம். பென்ட்ரைவ் அத்தையும் செய்யும். காப்பி பண்ணும், பேஸ்ட் பண்ணும். குழந்தைகளே சுயம்பாக இருக்கும். இன்னைக்கு உள்ள குழந்தைகள்லாம் சுயம் பாடுங்க, எவ்வளவு ரசிச்சு அழகா அது ஆடும்போது எனக்கே நானே ஒரு 5-6 தடவை வீடியோ எடுத்தேன். அவ்வளோ அழகா இருந்துச்சு. முதல்ல எல்லா குழந்தைகளுக்கும் போய் சுற்றி போடுங்க வீட்டுக்கு. எனக்கெல்லாம் எங்கள் அப்பா சுத்தியிலே போட்டார். இதா இதெல்லாம் என்ன படிக்கிற அப்படின்னு. அது மாதிரி சொல்கிறேன். குழந்தைகளுக்குலாம் அதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு. அழகழகா இருக்கா. இப்படி வளர்க்கணும் சார். இந்த குழந்தைகள் நான் ஏன் பெருமையாக சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, ஒரு தினம் வந்து அவங்க பாட்டி உட்காந்துருக்கு, இப்படி கண்ணை மூடினா, ஏப்பா என் கண்ணை மூடுற, நீங்கள் கண்ணை மூடினாதான் சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்குமாமே அப்படியா? அது சொன்னாது மொத்தமாக க்ளோஸாக இருக்குது. என்ன ஒன்று நகட்டிட்டாப்புல, அவ்வளோதானா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட்டை கழுத்துவாரு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன், இந்த மேடையை அவுட்டுக்குறோம் அப்படின்னா. அப்புறம் அந்த ஓரமட்டு பேசுங்க, நாங்கள் கிளம்பு, வேன் வந்துருச்சு அப்படின்ட்டு இப்படியெல்லாம் நடக்கும். பரவாயில்ல, ஒன்று ஒன்றா அப்படி சின்ன சின்ன சிம்பிள் நடக்கங்களையும் நான் படப்பட்டு என்னுடைய பகுதியை முடித்தாங்க. அப்படி குழந்தைல பேசணும். ஏன் பாட்டி எங்களை இவ்வளோ பாசமாக இருக்க? சின்னப்பேன், நாளைக்கு நீ தாப்பா கொல்லி போடணும். ஐயோ நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி, மேக்ஸ் பரிச்சை இருக்கான். ஏன்னா நாளைக்கே நான் இதை ரசிக்கிறேன் சார். குழந்தைகளே ஒரே ஒரு நாள் மட்டும் கொண்டாடாதீர்கள். குழந்தைகளை தினம் தினம் கொண்டாடுங்கள். அவங்களுக்கு பேச விட்டு ரசிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வாய் மூடு, எனக்குன்னு வந்து பிறந்திருப்பாரு. அவனை அப்ளிகேஷன் போட்டா பிறந்தியா? ஆறுமுகம் ஆகஸ்ட் 3 வீட்டில் பார்க்க போனா நம்ம தான் சார். குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை. உங்களிடம் இருந்து கேட்ட வார்த்தைகளை தான் அவர்கள் பேசுகிறார். நீங்கள் 2 பேரும் திட்டிக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டே நான் உட்காந்து படிக்கிற மாதிரி தான் படிப்பான். ஆனால் நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனுடைய கல்வி பாதிக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க? எதுக்கு எடுத்தாலும் ஒரு குடும்பத்திலாம் கணவன் மனைவி ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க. ஒரே தட்டில் சாப்பிட்றதுக்கு ஒற்றுமை. அப்படி எப்படி உங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னு கேட்டால், தட்டை யார் கல்லூரியில் வந்த சண்டை தான். நீங்கள் இதுக்கு ஒரே தட்டில் சாப்பிடாமலே இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு திணிக்கக்கூடாது. குழந்தைகளை காலையில் எப்படி எழுப்ப வேண்டும்? ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அந்த குழந்தைக்கு. அந்த வார்த்தை உயிரோட்டமான வார்த்தையாக இருக்கணும். காலையில் குழந்தை எழுப்பும் போது, எந்திரிங்க தர்மபுரி கலெக்டர், எந்திரிங்க. ஹலோ ரஞ்சித், தர்மபுரி கமிஷனர், நீங்கள் தூங்கலாமா 7 மணி வரைக்கும்? அப்படி சொல்லணும். நீங்க அப்படியா சொல்றீங்க? எந்திரி எருமை, எந்திரி. அங்க வாரு வேணும் வந்து நிக்குது, கொருன்னு தூங்கிட்டு இருக்கா எருமை. அப்படின்னா அவன் எருமை மாதிரியே தான் இருப்பேன். படிடா படிப்பங்கழுத என்னத்த படிச்சு. நீங்க தான் வெளிநாட்டுல பாருங்க, எல்லாம் பணக்கார நாடு. இந்தியா மட்டும் ஏன் ஏழை நாடு? அதுல அவ்வளவு சயின்டிஸ்ட் இருக்கான், தொழிலதிபர் இருக்கான், கோடீஸ்வரனா இருக்கான். இந்தியா ஏன் ஏழை நாடா இருக்குன்னா நீங்க பேசுற வார்த்தை தான். வெளிநாட்டுல ஒரு குழந்தை பிறந்தோன்னா அப்பா சொல்லுவார், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். தமிழ்ல பேசல, நான் சொல்றேன். அதே போல அம்மா சொல்லுங்க, ஜனாதிபதி சொல்லாங்க, விஞ்ஞானி பிறந்துட்டான்னு சொல்லுங்க. போட்டி ஓட்டுட்டு குழந்தை வளர்க்குறாங்க அறிவுபூர்வமா. நம்ம ஊர்ல குழந்தை பிறந்தோன்னா 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி எடுத்து விட்டு ஓடுறான். இந்தாங்க எனக்கு கொல்லி கூட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து விட கஞ்சி விட்டான் என் மையன். இவன் கொல்லியை போடுறேன், அவன் பிச்சையை போடுறேன். கடைசியில் அப்படியே அவன் லோடுமேன் வேலைக்கு போய்கிட்டு. அதனால நீங்க நல்ல வார்த்தைகளை பேசி குழந்தைகளுக்கு உற்சாகமாக எழுப்புங்கள். கருத்தரிப்பது குழந்தை அல்ல, கருத்தறிந்து நடப்பதுதான் குழந்தைகள். அன்னபாரதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட 5 நிமிஷம் தான் சொல்லிட்டு போனாரு, கருத்தரிக்கிறாரு, திடீர்னு விஞ்ஞானின்றாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இந்த சிரிப்பு தான் என்னை பேச தூண்டுது. கையில் ஏதாவது பேப்பர் வச்சிருக்கேன்னா, பேப்பர் இல்லாமல் 5 மணி நேரம் பேசக்கூடிய ஒரே உங்களுக்கு ஒரு பேச்சாளர் மதுரமுத்து மட்டும்தான். பார்த்தீங்களா? நீங்கள் சிரிக்க தான் என்னால் பேசணும். முறைச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி இங்கேயே விழுந்துருவேன்.
எனக்கு அப்படி ஒரு நோய் இருக்கு. யாராவது முன்னுக்கு பருக்குன்னு பார்த்தா எனக்கு வெறுக்கு நையும் இங்கே கீழே வந்துருக்கு. அதனால அப்படி உங்களை வந்து ஆசையா பார்ப்பேன் ஒரு ஜோக் சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன ஆச்சரியமா பார்க்கக்கூடாது. நீங்க சிரிச்சாச்சு அடுத்து எனக்கு வரும். நம்ம ஊர்ல பாத்தீங்களா, சிரிக்காட்டியும் பரவாயில்ல, சிரிக்கணும் முறைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. சும்மா அது வீட்டில் இருக்க மாட்டானா. இந்த இடத்துல எல்லாம் சிரிக்கிறாங்க, ஒரு ஆள் சிரிக்காம இருக்கா. கவனிச்சிங்களா? ஏன்? பக்கத்தில் ஒரு சம்சாரம் ரேச ஈண்ட வாய மூடு நான் சிரிச்சிருவேன், மலைப்பான் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவர் வாயை மூடிட்டார். எல்லாம் என்ன உழைச்சிருக்க சிரிக்கிற? இல்லை மாரிமுத்து சிரி அவன் சிரிப்பான். அவன் 2 டூலர் வச்சிருக்கான், நீ சைக்கிள் பஞ்சர் ஓட்டிட்டு நீலாம் அப்படி சொல்லாய் சிரிப்புக்காம இல்லை அவசியம். கலகலன்னு சிரிக்கணும். தூங்கினா கூட வீட்டுக்கார 10 நிமிஷம் தூங்க விடும். 1:30 மணிக்கு எழுப்புது ஒரு அம்மா, ஐயோ எந்திரிக்க கேட்க. அவன் கீழே விழுந்து கட்டிலோட உடச்சிக்கிட்டு கட்டில் காலோட எந்திரிச்சான். என்னடி என்னாச்சு? இந்தாங்க தூக்க மாத்திரை போடாம தூங்கிட்டீங்க. அவன் செருப்பு கழுத்து அவனுமே அடிச்சிருக்கான். சனியம் முடிச்சு தூங்குறவனு கேட்டி தூக்க மாத்திரை பார்த்தீங்களா சார்? எங்கேயா இதுதான் சொல்லு பாவம் இருக்கட்டும். பிரியா நல்ல கால மாற்றத்தில் நம்மளுக்கு கிடைஞ்ச மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய செல்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தை. அதனால தான் குழந்தை செல்வம்னு சொல்லியிருக்கான். எங்கேயாவது பண செல்வம்னு சொல்லியிருக்கானா, அந்த குழந்தையை அறிவாளியாக வளர்ப்பதற்கு சரியான இடம் வேணும். ஒரு சிற்பிட்ட ஒரு கருங்கல்லை கொடுத்தாங்க. அந்த சிற்பி அந்த கருங்கல்லேருந்து ஒரு அழகான சிற்பத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். எப்படி இந்த கல்லுக்குள்ள அழகான சிற்பத்தை உண்டு பண்ணீங்கன்னு கேட்கும்போது அந்த சிற்பி சொன்னார், நான் சிற்பத்தை உண்டு பண்ணவில்லை, ஏற்கனவே அந்த சிற்பம் உள்ளே இருந்தது. தேவையில்லாத கற்களை பிசுறுகளை அப்படி விளக்கிக்கிட்டே வந்து ஒளியினால் இந்த சிற்பம் உருவாகுச்சுன்னு சொல்கிற மாதிரி உங்கள் குழந்தையில எங்கள் விஸ்வபாரதியில் ஒப்படைக்கும் போது கருங்கல்லை கொடுத்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அது அறிவாளிகளாக நல்ல சிந்தனையாளர்களாக ஒரு சிற்பியாக இவர்கள் செதுக்கி இந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதான் முக்கியம். இன்னொன்று இந்த ஆசிரியர்களை ரொம்ப பாராட்டணும். எல்லா வேலையும் அவங்க பார்க்குறாங்க. பார்த்தீங்களா? உலகத்திலே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத இளநீர் போன்று தூய்மையான ஒரு பணி ஒன்று இருக்குன்னா அது ஆசிரியர் பணி மட்டும்தான். அதுக்காக அந்த குழந்தையெல்லாம் அப்படி 5வது ஒன்று அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீச்சர் ஒரு மாதிரி பார்க்குறது, அப்படி வணக்கம் சொல்லலாம் மரியாதையாமல் போகிறது அப்படிலாம் இல்லாமல் அது நீ மாதா பிதா குரு தெய்வம், அதான் முக்கியம். அதே போல் எல்லா குழந்தைகளுக்கும் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? சச்சினோ ரஜினிகாந்தோ இவங்கெல்லாம் கிடையாது. கடனை ஒன்றை வாங்கி பசுமாடை விற்று இடத்தை விற்று என் மயன் டாக்டராக படிக்க வச்சு ஒரு அப்பா உங்களுக்கு ஷூ வாங்கி கொடுத்துட்டு அவர் செருப்பு போட்டு போகிறார். பார்த்தீங்களா? ஒவ்வொரு தந்தையும் தாயும் தான் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார், புரட்சி தலைவர்கள் அவங்க அப்படின்னு சொல்லி நல்ல மகிழ்ச்சி. ஏன் இந்த குழந்தைகளை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, நாங்கள்லாம் பரீட்சையில் தெரிஞ்சால் எழுதுவோம், 2 கொஸ்டின் கொடுத்துருவோம். இப்போ தெரியாடி தான் பக்கமாக எழுதுகிறேன். நல்லா படித்தவன் 2 வரி எழுதுகிறான், சுமாராக படித்தவன் 2, 3, 4, 5 வரி எழுதுகிறான். எதுவுமே தெரியாதவன் 16 பக்கம் எழுதுகிறான். அது இப்போ உங்களுக்கு 2ஆம் குலத்துங்கச் சோழன் யார்? 3ஆம் குலத்துங்கச் சோழனுக்கு மூத்தவன். வாத்தியார் மதியம் வரைக்கும் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டே உட்காந்துருக்காரு. என்னையா ரைட்டு மாதிரி எழுதியிருக்கானே சார், அவர் எனக்கு அப்படித்தான் சார் எழுதி. என்ன எழுதியிருக்கேன் உங்களுக்கு? நான் ஒன்று எழுதியிருந்தேன், கேட்டிருந்தேன் சார். சிமெண்ட் பொருள்கள் எதை கொண்டு தயார் செய்யப்படுதுன்னு போட்டிருக்கேன். கேட்டிருந்தேன், அவன் என்ன எழுதியிருக்கான் பாருங்க சார். எழுதியிருக்கான், சிமெண்ட் பொருள்கள் எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டும் இது தயார் செய்ய முடியாது. வாத்தியார் சட்டையை கிழிச்சு தெருவில் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அதுன்னு ஓட்டிக்கலாம் சார், எதுன்னே ஓடலையா சார். இது ஒரு ஊக்கம், இது பாராட்டணும் சார், கோவப்படக்கூடாது. அதை சாய்ஸில் விடாமல் எழுதுறான் பாருங்க. எங்களுக்கெல்லாம் நாங்கள் படிக்கும் 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு ஆன்சர் எழுதுனா அதுக்கே தெரியாது, 2 தான் எழுதுவோம். அதில் 1 தான் ரைட் ஆகும். அதில் வாத்தியார் அன்னைக்கு ஓய்விட்டு சண்டை ஓட்டு வந்தோன்னா எங்களுக்கு முட்டை மார்க்கு அன்னைக்கு அப்படி இருக்கு. ஆனால் இன்னைக்கு 1 வேர்டுக்கு எத்தனை பக்கம் எழுதுறான்? 13 பக்கம் எழுது விழாக்க. இதை கேளுங்க, நேற்று வந்து டிவியில் இதை பேச சொல்லி கேட்டாங்க. கஸ்தூரிபாய் குறிப்பு 1 மார்க் கொஸ்டின், காந்திஜி மனைவின்னு போட்டால் 1 மார்க் கிடைச்சி முடிச்சு சோழி. அவனுக்கு தெரியலை, பேசாமல் பேப்பர் கொடுத்துட்டு போக வேண்டியான எழுதியிருக்கான் சார் 13 பக்கம். கஸ்தூரிபாய் குறிப்பா குறிச்சிடுறேன் அப்படின்னு வாங்கினான் சார். 13 சீட்டை வாங்கி இங்கு திற எழுதுறான் கஸ்தூரிபாய். இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாய் நம் மெத்தில் விரிச்சு எல்லோரும் படுத்து உருளலாம். கோடை காலத்தில் நடுவீட்டில் விரிச்சு எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். தேவையில்லை என்றால் இந்த பாயை 2ஆ கிழிச்சு 2 வீட்டுக்கும் தரலாம். முடிச்சுட்டான் பொழுது அடுத்த வகுத்தை திருப்புற அங்கிட்ட ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்
ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். அவர் வேர்த்துருச்சு, 4 மாத்திரை போட்டு உட்காந்துட்டார் வாத்தியார். ஐயோ இன்னைக்கு பாய் பாய்ட்டு நம்மள பாயாக்கிட்டு போயிடும் போலே. சரி என்னதான் சொல்ல வர்றான்னு பார்த்தா கடைசி பாய்ட்டு அதிர்ச்சி கொண்டு வந்துட்டான். கஸ்தூரி பாய் வாஜ்பாயோட பெரியது அப்படின்னு முடிச்சிருக்கான். அதனால உடச்சு ஓடியா இருக்கார் வாத்தியார். ஐயோ சார் நான் வேலை கூட ரிசைன் பண்ணிக்கிறேன் சார். என்னப்பா கஸ்தூர்பாய்க்கு 13 எழுதிருக்கா சார். அவர் அங்கிருந்து போன கட் பண்ணியா, உனக்காவது 13 எழுதிருக்கான். எனக்கு ஒரே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி 2 குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்கியா. என்ன சார் என்ன எழுதிருக்கேன் உங்களுக்கு? கஸ்தூரி பாய் அல்ல அது கேள் ஓட்டிருக்கான். நான் யார்கிட்ட போய் கேட்குன்னு இது வரைக்கும் தெரியாமல் இப்போ தயா கோயிலில் உட்காந்து வேண்டிட்டு வந்திருக்கேன். நேர்த்திக்கடை பண்ணிட்டு பார்த்தா உழைப்பு. இந்த மாதிரி அறிவாற்றல் மிக்க குழந்தைகள் உருவாவதற்கு மிகச்சிறந்த ஒரு அருமையான இடம் இதுதான் சார் இந்த இடம். அதனால் இந்த இடத்துல, இந்த புனிதமான இடத்துல பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ நான் பேசிட்டேன். அடுத்து அன்னபாரதி அவர்கள் 1.5 நிமிஷம் பேசுவார்கள். அதில் இப்போ 2 செகண்ட் போயிடுச்சு. அதனை தொடர்ந்து 2 பேர் இணைந்து எப்பவுமே குடும்பத்துக்குள்ள நம்மளுக்கு ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்கு. நான் தான் பெருசு நீ தான் பெருசு அப்படின்னு சொல்லி அது இன்னைக்கு யார் நல்லா கேட்டு ரசிச்சுட்டு போங்க. ஏன்னா ரொம்ப தூரத்தில் அவங்க வந்து நானாவது மதுரை என்னையும் தாண்டி ஒரு 1.5 மணி நேரம் பாவம். முந்தானத்து கிளம்பி அந்த காரில் வந்து கார் டயர் அங்கேயே சேலத்திலே மாற்றி தேஞ்சிருச்சு வந்திருக்காங்க உங்களுக்காக. நல்ல தாய் குழந்தைலாம் நீங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக. ஏன்னா உங்களுக்கெல்லாம் பொன் நகையை விட புன் நகை தான் அழகு. சரிங்க பெண்கள் தயவுசு சரிங்க. எப்போ பாரு 7 மணிக்கெல்லாம் சீரியல் ஆரம்பிச்சிருக்கு. நடிச்ச அம்மா 7 மணி வரைக்கும் அழுது மூக்கச்சுட்டு செபத்தில் தடவி அவர் வாரம் பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கார் வீட்டுக்கார். ஐயோ இப்படி செஞ்சு வைக்கிறாள் ஐயா, என்னையா செய்ய? பூரா அரை மணி நேரம் சீரியல் பார்க்க அரக்குள்ள முறுக்க திங்குதுங்க. என்னத்தை எடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் சீரியல் கம்மலாமா அப்படின்னு அதை குறை சொல்லிட்டு குரலே மாறி போச்சு பெண்கள். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போற அந்த அம்மா என்னை சாப்பிட சொல்லிச்சு. ஒரு அம்மா அட்டா குரல்னா அதையா குரல் என்னை சாப்பிட சொல்லிச்சு. அவளை அன்பா சாப்பிட்டு போ தம்பி சேரோட மட்டமலாக்க கீழே விழுந்து சண்டால பாதகத்தி குரலே உரல்ல விட்டு அடிச்ச மாதிரி இருக்கேன். வெளியே வந்து அவங்க வீட்டுக்கார் வெளியே சேர போட்டு உட்காந்தாரு. என்னன்னு அக்கா இப்படி பேசுறாங்க? அவன் அப்படித்தான் பேசுவா தம்பி, நீ அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க, சாப்பிட்டு விட்டு போப்பா அப்படின்னு. இவருக்கு குரல் எப்படி, அந்த அம்மா குரல் அப்படி. என்ன செய்ய முடியும், எல்லாமே மாறி போச்சு. ரொம்ப சந்தோஷம். அன்னபாரதி அப்படித்தான். கல்யாணம் ஆனவுடனே அவங்க வீட்டுக்காரு முத பாட சொன்னார். பாட்டு பாடுமா கேட்போம். அந்த அம்மா அந்த தூதுவளை அரைச்சி பாட்டை பாடிடு. தூதுவளை அரைச்சி அவரை பார்த்தா வெளியே அரள் விதை அரைச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கோடு ஏன் ஜோலியை முடிச்சுக்கிறேன் அப்படி. அது மாதிரி எல்லாமே இனிமையா இருக்கும் போது நல்லா இருக்கும். காற்று மெல்லிசாக அடிக்கும் போது அது தென்றல், காற்று வேகமா அடிச்சா புயல். பார்த்தீங்கன்னா புயல் வந்து போன புயல்னா ஒருத்தன் முருங்கை மரம் அமைக்கி டியூஸ்பில் உடனே அமைக்க அப்படி கிடைக்கான் இழுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் ஒரு அம்மா டிவியில் பேட்டி சொல்லுங்க, என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? என்ன ஃபீல் பண்றா? இன்னைக்கு மரத்தை தூக்கிட்டு விட்டு கொண்டு வெளுக்க போற அப்படி அவனை போய் தூக்கி விட்டா தானே சார். அப்படிலாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷம். அழகா சிரிச்சிங்க. சிந்தனைகள்லாம் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. இருந்தாலும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துதான் எங்களோட நோக்கம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அதை இங்கே பின்பதில் சொல்கிறேன். இப்பொழுது கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் கேட்டால் பார்க்கல, நீங்கள் அதுக்கு நானே பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிடுறேன். பார்க்குறீங்களோ பார்க்கலையோ ஒதுக்கு போங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு என்கிற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி, தமிழருக்கு பெருமை சேர்க்கிற நிகழ்ச்சி. அந்த ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் எம்சி பண்ணது, ஆங்கர் பண்ணது அவங்க தான், அந்த பெருமைக்குரியவர்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆமாம், அந்த விசிலிங்கெல்லாம் பார்த்துங்க. எக்கோ இல்லாமல் வச்சு நான் பேசலாமா சார்? இல்லை, உங்கள் டைம் முடிஞ்சிச்சு மேடம். சும்மா ஆய் சொல்லிட்டு உட்காருங்க. நான் ஆரம்பிக்கவே இல்லை சார். ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்க, அவ்வளோதான். அதே போல் அன்னபாரதி அவர்கள் இந்த குறிப்பிட்ட பீரியடில் கண்டிப்பா சார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 26 விருதுகள் நன்றி 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 வாங்கலாம் நினைச்சாங்க. கடைசியில் ஒரு எருது வாங்கி தட்டி பொட்டு நம்மளுக்காக சார் பள்ளிக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, அப்புறம் எங்களை என்ன எப்படி கூப்பிட்டுருங்க? எல்லாரும் சீஃப் கெஸ்டா தான் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக என்ன செய்ய முடியும்? உண்மையிலேயே நகைச்சுவையாக சொன்னா கூட ஆமா சார், எனக்கு தெரிஞ்சு இந்த வயசுல 43 நாடுகள் போகலாம் நினைச்சாங்க. கடைசியில் நீங்க தர்மபுரி கூப்பிட்டதே அவங்களுக்கு ஒரு நாடு மாதிரி தான் சார். 2 வார்த்தை என்ன பார்த்து நேற்று சொன்னாங்க. நான் ஒரு நாடு போயிருக்கேன் சார். என்னம்மா, செட்டிநாடு போயிருக்கேன் சார், போட்டு நாட்டுக்கோழி சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னா.
ஆனா இதெல்லாம் நகைச்சுவையா சொல்லுவாங்க. இன்னும் இருக்குதா? இல்ல அன்னபாரதியை விட அவங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தா வாழணும். ஆமா சார். சமூக சேவை உள்ளம். இன்னைக்கு திருநெல்வேலியில ஒரு 20-30 வீடுல அடுப்பு எரியுதுன்னா அதுக்கு அவங்க அப்பா தர்மராஜ் தான் காரணம். தேங்க்யூ தேங்க்யூ. அவர் தான் தினம் சிலிண்டர் போடுறோம். ஒரு நவராட்டியும் பதறும், ஏப்பா தர்மராஜ் எங்க இருக்கு, ரசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ரசம் கொதிக்காது சார், கொதிக்காம இருந்தாலும் ரசம் டீஸ்பட்டியோட விழுந்து சிலிண்டர் ஓடு வருவோம். பரவாயில்ல, சந்தோஷம். பேசுங்க மேடம். இந்த குழந்தைகளுக்கு உங்களுடைய அட்வைஸ் கொடுங்க, பெற்றோருக்கு உங்க ஆலோசனை கொடுங்க. ஒரு 10 நிமிடம் வாட்ஸ்அப்ல கொடுங்க, இங்க டைம் கிடையாது. பேசுங்க. சாருக்கு ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்துடலாம். தன்னுடைய நகைச்சுவை தமிழ் மூலமாக கிட்டத்தட்ட 100 நாடுகள் வரைக்கும் சென்று த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அப் காமெடியன் மதுரை முத்து சாருக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஏன்னா அப்படி கைத்தடல் கொடுத்தா தான் அடுத்து என்னை பேச விடுவார். அதனால் ஒரு 10 நிமிஷம். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் கல்லுக்குள் சிலையாய் மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் நம்முள் வித்தாக கலந்துட்ட சத்தான தமிழுக்கு முத்தான முதற்கோடி வணக்கங்கள். உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கிறது. எத்தகைய கல்வி மன வலிமையை தருகிறதோ, எத்தகைய கல்வி விரிந்த அறிவை தருகிறதோ, எத்தகைய கல்வி சுய ஒழுக்கத்தை தருகிறதோ அத்தகைய கல்விதான் சிறந்த கல்வின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட கல்வியை